ஹாய், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி வந்து கீரை நிறைய சேர்த்து சூப்பராக ஒரு மசால் வடை வந்து பண்ணலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு 5-6 வரமிளகாய், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதை ஒரே ஒரு பல்ஸ் வச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஜீரகம்லாம் உடஞ்சி ஒரு மாதிரி கசப்பு வந்துடும். லைட்டாக பல்ஸ் வச்சு எடுத்திங்கன்னா அந்த பூண்டு, வரமிளகாய் எல்லாம் வந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் திப்பியாக ஆயிரும். இப்போ நல்லா இது மாவு பிசைகிறதுக்காக ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டு அப்புறம் வந்து கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் வந்து பச்சைக்கடலை பருப்பை வந்து ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன். அதை நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். நீங்கள் நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா வடை வந்து உள்ளே சாஃப்டாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் அரைச்சிட்டு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நம்ம இது லிக்யூடாக இது பண்ண போகிறதில்ல, கெட்டியாக அப்படியே தட்டி போடுறதுனால உப்பு அங்கங்கே கடிப்படும். இப்போ நம்ம வந்து பூண்டு, வரமிளகாய் இதெல்லாம் இது பண்ணோம்னா அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம கொஞ்சமாக வந்து முழு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்குள்ள ஊறினது அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீரை வந்து நீங்கள் வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, தண்டிக்கீரை, அப்புறம் வந்து இந்த சிறுகீரை, இது மாதிரி எந்த கீரை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கறிவேப்பிலை வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயம், பச்சை மிளகாய் வந்து ஒரு 4-5 பச்சை மிளகாய் எல்லாம் குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை ஃபஸ்ட்டு கொட்டிட்டு கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா வந்து நீங்கள் மாவில் மிக்ஸ் பண்ணுங்கள். வெங்காயத்தை நல்லா பிசையாமல் அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா தனித்தனியாக வடையை விட்டு தனித்தனியாக கொஞ்சம் வெங்காயம் வர்ற மாதிரி இருக்கும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கீரை வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து தண்டிக்கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி இது ரெண்டையுமே வந்து நம்ம குட்டி தோட்டத்துலேருந்து பறித்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கீரை வந்து உங்களுக்கு ரொம்ப போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிக்குன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வந்து சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட கீரை போட்டுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் முருங்கைக்கீரை கூட வந்து போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கீரையிலேயே தான் வந்து வடை இருக்க மாதிரி வந்து நிறைய கீரை போட்டிருக்கேன். இப்போ எண்ணெயை காய வச்சுருக்கிறேன். காய வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் இருக்கிறப்ப வடை போட்டுக்குங்க. கொஞ்சமாக உங்களுக்கு மீடியம் சைஸ்லேயே வடை போடுங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். உங்களுக்கு எந்த சைஸில் போடணுமோ அந்தளவுக்கு வந்து மாவு எடுத்து நல்லா கையில் உருண்டை பண்ணி அப்படியே வந்து லைட்டாக கையில் வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் 2-3 வடை போடுறதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு போட்ட வடை வந்து ரொம்ப கருகிரும். அதனால் வந்து மீடியம் ஹீட்லேயே வந்து இருக்கட்டும். அதுக்குன்னு ரொம்ப எண்ணெய் காயாமல் போட்டுறாதீங்க, அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 4-5 வடை அதுக்குன்னு வந்து ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க. ஒரு 4-5 வடையாக அப்படியே போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வெந்து வரும். நெருக்கமாக இருந்துச்சுன்னா எதுவுமே வேகமாக வேகாது. 2 பக்கமும் அப்பப்போ லைட்டாக திருப்பி விட்டுட்டே இருங்க. நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த அளவுக்கு வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். இப்போ எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் கூட குடிக்காமல் சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா ஹெல்த்தியாக வடை வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணுங்கள்.